இன்றைக்கி என்னமோ எனக்கு 7:30 ஸ்டார்டிங் இருக்குதுங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரையிலுமே எனக்கு டைம் செட்டே ஆகலை. காலையில் ஒரு டீயை சாப்பிடலாம் அப்படின்னு போட்டால் அப்படியே கீழே போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு மாவு எடுத்த ஃப்ரிட்ஜில் இருந்து அதையும் கீழே போட்டுட்டேன். சரி ஓகே, இன்றைக்கி என்னமோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேலையை செஞ்சிட்ருந்தேன். இந்த இட்லி பாத்திரம் இருக்குது, இட்லி துணி அலாசுறது ஒன்று, இட்லி பாத்திரம் கழுவுறது ஒன்று பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு மாவாட்டுற அன்னைக்கு மட்டும்தான் இட்லி ஊற்றுறது. ஆனால் அந்த இட்லி பாத்திரத்தையும் இட்லி துணியும் துவைச்சி அதை கழுவி எடுத்து வைக்கிறேன்னா பெரிய விஷயமா இருக்குது. தோசையும் பணியாரம் ஈஸியாக ஊற்றிக்கிறோம்னு நினைக்கிறேன். எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறேன். இது உளுந்தங்கஞ்சிங்க. ஸ்நாக்ஸுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி உளுந்தங்கஞ்சி இல்லை, கஞ்சி நான் எனக்கு வச்சுக்குவேன். ஸ்கூலுக்கு கொடுத்துறக்கு உளுந்தங்களியாக செஞ்சுருவேன். நல்லா கரும்பு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக இஞ்சறதுக்கு அரிசிமா இருந்தால் போடுங்க. நான் அரிசிமா போட மாட்டேன். கருப்பு கவுனி அரிசி அரைச்சி வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆயிரும், சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். முந்திரி திராட்சை வேணால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏலக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸுக்கு ஹெல்த்தியானது. கொஞ்சமாக தான் போட்டு கொடுத்துட்டேன். சரி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இது வெத்தலை கொடிங்க. ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக கொண்டு வச்சேன். இது பிடுங்கி விட வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு ஏரி ஃபுல்லாக வந்துருச்சு. அதை பிடுங்கி விட்டாச்சு. மறுபடியும் அது வந்துருச்சு. சரி, வெத்தலை இருக்கு இல்லையா, நம்ம காசு போட்டு வாங்காட்டி முருகருக்கு விளக்கு போடுறதுக்கு வேணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பொறிச்சிட்டு கருவேப்பிலையெல்லாம் உடைச்சிட்டு தேங்காயெல்லாம் மட்டை வாங்கிட்டு கிளம்பி வந்தாச்சுங்க. இதில் பாருங்க, இங்கே மயில் தோகை ஃபுல்லாக காடு ஃபுல்லாக கிடந்துச்சு. இருந்தாலும் ஆல்ரெடி கொண்டு வந்து வச்சுருக்கிற வீடு ஃபுல்லாக மயில் தோகை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மயில் தொகை பார்த்தோன்னே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பாருங்கள், இதெல்லாம் தண்ணி நிற்கிது. உரம்புங்க. இங்கே தான் ஃபஸ்ட்டு மாடு கட்டியிருந்தோம். இதெல்லாம் உரம்பாக இருக்குங்காட்டி இங்கே கட்ட முடியல, வேறு பிளேஸ் மாற்றியாச்சு. அதாவது இந்த தை மாதம் வர ஸ்டேஜில் நெல் அறுவடை டைம்ல எல்லாம் பார்த்திங்கன்னா வாய்க்கால் தண்ணி வரும். வாய்க்கால் தண்ணி வரையில் இங்கே எல்லாம் மாடே கட்ட முடியாது. வேறு பிளேஸுக்கு கொண்டுட்டு போகலாம்னா அதுவும் அப்படி தான் இருந்துச்சு. எல்லாமே அப்படி தான் இருந்தது. கிணறு பாருங்களேன், அப்படியே நிரம்பி நிற்கிது. கீழே வலிஞ்சு வராத ஒன்று தான் இருக்குது பேலன்ஸுங்க. பாருங்கள், இதில் தான் நீத்தமெல்லாம் அடிப்போம். இப்போ அதை பார்த்தாவே ஜில்லுன்னு இருக்குது, அழகாக இருக்குது. பாருங்களேன் அது எப்படி இருக்குன்னு. இல்லை மயில் தொகை கருவேப்பிலை எல்லாம் உடச்சிட்டு கிளம்பி வந்தாச்சு. சரி, இது நெல்லங்காடுங்க. ஃபுல்லாக நெல்லாக நாற்று விட்டுருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் நெல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கால அளவுக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போனோம்னா நம்ம ஆளே தெரியாதாட்டு இருக்குது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது ஏதோ நேம் சொன்னாங்க, மறந்துட்டேன் இந்த நெல்லோட நேமு. ஏதோ நடிகை நேம் மாதிரி சொன்னாங்க, எனக்கு மறந்து போச்சு. சரி, இன்றைக்கி 7:30 அப்படின்னு சொன்னான்ல, என்ன தெரியுமா, இன்றைக்கி கூப்பர் கூட்டிகிட்டு போனாங்க. போகையில் பாப்பாவெல்லாம் ஸ்கூல் ஸ்கூல் போகிறக்கு வெயிட்டிங், ஸ்கூல் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தோன்னே நின்றுட்டேன். நின்னோன்னையும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஸ்கூல் பஸ் வர அப்படிங்காட்டி பேசிகிட்டு இருந்தேன். கூப்பர் பார்த்தோன்னே அவங்க குசினா குசி. சரி ஓகே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கையில் வேறு ஸ்ட்ரீட் நாயெல்லாம் வரங்காட்டி இவன் ஓவராக பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரீட் நாய் நாவே வெறியெடுத்து மாதிரி பண்ணிடுவார். நான் இழுத்து பிடிக்க விடவே மாட்டேன்ட்டான். என்னை கடிச்சிட்டாரு. கடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு அவனை மிரட்டிட்டு அடியெல்லாம் கொடுத்துட்டு, அடி கொடுக்குறக்கு எங்கே அடி கொடுத்தோன்னே மாமாட்ட ஓடிட்டாரு. சரி, ஜிஹெச் தான் நான் போனேன். ஜிஹெச்சில் தானே நல்லதாக மருந்தெல்லாம் இருக்குதுங்கிறாங்க. ஒரு ஊசி போட்டு வந்தாச்சு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஊசி போடணுன்னாங்க. டோட்டலாக 4 போடணுன்னாங்க. இதில் 1 போட்டு வந்தாச்சு. இன்னும் 3 ஒரு 2 டேஸ் தள்ளி, அப்புறம் 1 வீக் தள்ளி, அப்புறம் லாஸ்ட் இந்த மந்த் எண்டிங்கில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன பண்ணுறது, போட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைமில் மட்டும் திட்டியாச்சுங்க. பாவமாக இருந்துச்சு. அப்புறம் அதுதான் என்ன பண்ண, அதாவது நாய்க்குண்டான குணமே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது நான் அந்த வேறு ஸ்ட்ரீட் நாயெல்லாம் முடுக்கிறேன், கல் எடுத்து போடுறேன். என் தம்பி பக்கத்தில் நிற்கிறேன், கல் எடுத்து போடுறான். அது போகவே மாட்டேங்குது. ஸோ அது ஓடிச்சுனாலும் இது விட மாட்டேங்குதுங்க. ஒரு மாதிரி வெறியெடுத்து மாதிரி பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஏஜ் அது செய்கிறக்கு ஆரம்பிச்சிருமா என்னன்னு தெரியல. 1.5 வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகும் போது. மே வந்தால் 2 வருஷம் ஆக போகுது கூப்பருக்கு. இதுவரையிலும் செய்வான். அதாவது ஸ்ட்ரீட் நாய் பார்த்தோன்னே ஒரு மாதிரி அதுக்கிட்ட விளையாட போகிறக்கு, என்ன விளையாட போகிற மைண்ட் செட்டில் பண்ணுவானோ இல்லை என்ன மைண்ட் செட்டில் பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியலைங்க. ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக பண்ணிகிட்டு இருப்பார். இன்றைக்கி ரொம்ப ஓவர், என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு ஜூஸும் போட்டு குடிச்சாச்சு.